அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு, ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான மீன ராசியில் சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி. இந்த சனியுடைய வக்ர பெயர்ச்சி அப்படின்னாவே சனி தன்னுடைய இயல்பு நிலையை மாற்றி பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்புங்க. பின்னோக்கினா அதாவது மீனத்திலிருந்து கும்பத்துக்கு போறோம் அப்படிங்கிற சூழ்நிலை கிடையாதுங்க. அதே மீன ராசியிலே நட்சத்திர பலன்கள், அதாவது நட்சத்திரத்திலிருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு மாறக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதே மீன ராசியில மட்டும்தான் இந்த சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சியானது நடைபெற இருக்குங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை சுமார் 138 நாட்களுக்கு நடைபெறவிருக்குங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 4 மந்த் நடைபெறவிருக்குங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்களில் ரிஷபராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ரிஷபராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர். ஆடம்பரம், செல்வாக்கு, சொகுசு வாழ்க்கை எல்லாத்தையுமே ரொம்ப லைக் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னே சொல்லாங்க. எதை பண்ணாலும் நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது அது லக்ஸுரியாக இருக்கணுங்க. நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது யாரும் செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். தனக்கென்று ஒரு தனித்துவத்தை வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நபர்கள். அப்படின்னா என்னென்னா, எல்லா விஷயத்தையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். அதாவது வைராகியம் குணம் கொண்டவர்கள், ரொம்ப பிடிவாத குணம் பிடித்தவர்கள் அப்படின்னே சொல்லாங்க. ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா அந்த இலக்குகளை எப்படியாவது அடைஞ்சே ஆவாங்க. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க. தனக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னா அதை எப்படியாவது அடையிறதுக்கு எந்த விதமான முயற்சிகளும் எடுப்பாங்க. எல்லா விஷயத்தையுமே ரொம்ப டீசெண்டாக, ரொம்ப அதாவது நீட் அண்ட் க்ளீனாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து தான் பண்ணக்கூடிய, எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய நபர்கள். எல்லாம் கரெக்டாக தாங்க சார் இருக்குது. ஆனால் ஏன் இந்த மாதிரி தப்பு தப்பாகவே நடக்குது? நம்ம நினைக்கிறது ஒன்று, இன்றைக்கி என்னோடய வாழ்க்கையில் நடக்கிறது ஒன்று. நான் நினச்சது எதுவுமே சரியாக எனக்கு நடக்கவே இல்லைங்க. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறாங்க. எனக்கும் மட்டும் எங்கேருந்து தான் பிரச்சனை வருதோ தெரியல. எல்லாரும் என்னை ஏமாத்துறதுலேயே குறிக்கோளாக இருக்கிறாங்க. நான் யாருக்கும் இன்றைக்கி வரைக்கும் எந்த துரோகமும் செஞ்சதில்லை. மனதளவில் யாருக்கும் ஒரு குறையும் வச்சது கிடையாதுங்க. ஆனால் என்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் நல்லா பழகுறாங்க, நல்லா பேசுகிறாங்கன்னா, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் என்னை ஏமாத்துறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. என்னை ஏமாற்றம் பண்ணணும், என்னை ஏமாற்றணும், என்னை எப்படியாவது கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த கஷ்டத்துலேருந்து என்னால் மீண்டு வெளியே வரவே முடியாதா? என்னுடைய கேரக்டரை நான் எப்போவுமே மாற்றிக்க மாட்டேன். பட் எனக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறினா கூட போதுங்க. சனி பயிற்சி நடந்தது, ஓகே. 11ஆம் வீட்டில் அதாவது லாபஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயிற்சி நடந்திருக்குது. அது நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னுமே இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமாவும் அதே நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டங்களில் சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம். ஏன்னா குருவுடைய பார்வையில் ஸ்ட்ரைட்டாக சனி இருக்காருங்க. அப்போ குருவுடைய பார்வை சனியோட வீட்டு மேலே படுது. அதாவது மீன ராசி மேலே படும்போது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டு மேலே படும் பொழுது அது ஒரு யோகம், அது ஒரு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல குருவுடைய பார்வைப்படும் பொழுது அது ஒரு அபரிவிதமான யோகத்தை உருவாக்கும். இந்த 4 மாத காலகட்டங்களில் நிறைய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ இந்த காலகட்டங்களில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகள் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வேலை ரீதியாக நிறைய மாற்றங்களை பெறக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாங்க. நானும் கஷ்டப்பட்டு உழைக்கிறேங்க, நைட்டும் பகலமாக உழைக்கிறேன், எல்லாத்தையுமே எந்த வேலையை கொடுத்தாலும் நான் செய்கிறேன். ஆனால் என்னோடய வேலையில் எந்த ஒரு முன்னேற்றமும் அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்குங்க. எந்த விதத்துலையும் எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறத என்னால் எதிர்பார்க்க முடியல. இல்லை புதுசாக ஒரு வேலை தேடணுன்னா கூட அது எனக்கு சரியாக கிடைக்க மாட்டேங்குது. வாங்குகிற சம்பளம் மொத்தமாக கடனுக்கும் வட்டி கட்டுறதுக்குமே சரியாக போயிடுது. வரவுக்கு மீறின செலவுகளாக இருக்குதுங்க. விரலுக்கேற்ற வீக்கமாக இருந்தால் பரவாயில்ல, விரலுக்கு மீறின வீக்கமாக இருக்குது. ரூ. 100 சம்பாரிச்சா எனக்கு ரூ. 200 செலவாகுதுங்க. வருமானமே ரூ. 100 தான். இதில் செலவினங்கள் ரூ. 200னா இன்னும் ரூ. 100 கடனை வாங்கி செய்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அப்போ எனக்கு பின்னாடி ஜாயின் பண்ணவங்களாம் இன்றைக்கி அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. அவங்க என்னை விட அதிகமாக சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. என்னுடைய நிலை மாறவே மாறாதா? எனக்குன்னு வர வேண்டிய ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டோ, ஒரு ப்ரொமோஷனோ, ஒரு டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற விஷயங்கள் கிடைக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நிகழ்வு காலகட்டங்களில், இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டங்களில் வேலை ரீதியாக நிறைய மாற்றங்களை பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. உதாரணமாக உங்கள் வேலையில் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், அதே மாதிரி சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். புதுசாக ஏதாவது வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குங்க.
வெளியூரில் கொஞ்ச நாளைக்கு போய் வெளிநாட்டில் கூட போய் வேலை பார்த்துட்டு வந்தோம்னா இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்த்துலாமே, ஃபாரின் போகிறதுக்கான யோகங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிகள் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குண்டான பலன்கள் அப்படிங்கிறது இருக்குது. முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய தருணமாக இருக்கும். தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்களை பெறக்கூடிய காலகட்டங்கள். போட்ட முதலீடெல்லாம் இது வரைக்கும் தேக்கமாகவே இருக்குங்க. கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே நான் போட்ட முதலீடுகள்லாம் எனக்கு நஷ்டமாக போகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். வியாபாரத்தில் எனக்கு லாபம் வரலைனாலும் பரவாயில்ல, நஷ்டத்துலேருந்து எப்படியாவது தப்பிக்கணுங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய போராட்டமாகவே இருக்குது. எனக்கு பின்னாடி பிஸ்னஸ் ஆரம்பிச்சாங்க. என்னுடைய பிஸ்னஸே தான் அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஓஹோன்னு இருக்காங்க. அடுத்தடுத்த லெவலுக்கு போறாங்க. நல்ல சேல்ஸ் நடக்குதுங்க. நல்ல பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு. அதே பிஸ்னஸ அவங்களுக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா, இன்னும் எனக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இருக்கு. எந்த முன்னேற்றமும் இல்லாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்கு. இந்த நிலை எப்பத்தான் மாறுங்க? என்னுடைய பிஸ்னஸ்ல நான் போட்ட முதலீடுகள எப்பத்தான் எடுப்பேன்? அந்த முதலீடுகள் எப்பதான் எனக்கு லாபகரமா மாறும்? அல்லது இந்த பிஸ்னஸ விட்டு வேற ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? தொழில்ல வந்து தொழில் ரீதியா ஏதாவது மாற்றங்கள் செய்யணுமா? அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய லாபகரமான சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. ஏன்னா, இந்த 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் தான் இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி நடக்கும் பொழுது, உங்களுக்கு தொழில் ரீதியாக நீங்கள் போட்ட முதலீடுகள் கண்டிப்பாக லாபத்தை கொடுக்குங்க. உங்களுடைய பிஸ்னஸை கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க. லாபம் இரட்டிப்பாகும். இதுவரைக்கும் இருந்த நஷ்டத்தை எப்படியாவது சரி பண்ணுவீங்க. லாபத்தை மட்டுமே பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இந்த டைமில் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செட்டப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. நிறைய மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு யோக காலகட்டங்கள். நிறைய பேர் புதுசா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. அந்த வாய்ப்புகள் கூட இந்த டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குங்க. ஏன்னா எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பிஸ்னஸ. யாருமே இதில வந்து பெருசா சக்சஸ் பண்ணது கிடையாது. நீங்க திடீர்னு இத வந்து ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்களே, இதில என்ன அனுபவம்? என்ன லாபம் வந்துற போது? அப்படின்னு சொல்லி நம்மள தடுத்து நிறுத்தின காலங்கள் போய், இந்த தருணத்தில நீங்க கண்டிப்பா இத வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அத பண்ணி அவங்களுக்கு மத்தவங்க மத்தியில உங்களுடைய தொழிலை நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு ஒரு யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது. ஏன்னா, அந்த திருமணம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய தடையாவே இருக்குங்க. எல்லா விஷயமும் நான் பார்த்து, பார்த்து ஆசைப்பட்டு ஒண்ணு ஒண்ணா பண்ணேன். ஆனா, நான் நெனச்ச ஒரு வாழ்க்கைய நான் ஆசைப்பட்ட மாரி அமைச்சிக்கவே முடியலைங்க. நானும் விரும்பின வாழ்க்கை என்ன வந்து தேடி வரலனாலும் பரவால்ல. நான் ஒரு வாழ்க்கைய தேடி போறேன். அதாவது எனக்கு நிலைக்குமா? நான் நெனச்சது எதுவுமே என்னோட லைஃப்ல நடந்ததே இல்ல. அதே போல தாங்க இந்த திருமணம். நான் லவ் பண்ண பொண்ணையும் கரெக்ட்டான நேரத்தில கல்யாணம் பண்ண முடியல. அந்த பையனையும் வந்து சரியான நேரத்தில கைப்பிடிக்க முடியல. அட்லீஸ்ட் வீட்ல பார்க்குற ஒரு பொண்ணையாவது, பையனையாவது பார்த்து நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுக்கிறோம். அந்த முயற்சிகளுக்கு தேவையில்லாத தடைகள் வருது. ஸோ நம்ம தேடி போன வாழ்க்கை தான் நமக்கு நல்லபடியா இல்ல. அட்லீஸ்ட் நம்மள தேடி வர வாழ்க்கையாவது நல்லபடியா இருக்கும்னு சொல்லி, அதற்குண்டான முயற்சிகள் எடுத்தா கூட தேவையில்லாத தடைகள் அப்படிங்கிறது உருவாயிட்டு இருக்கு. அந்த தடைகள் அப்படிங்கிறது முழுமையாக உடையும். ஏன்னா, இந்த குருவுடைய பார்வை ஸ்ட்ரெயிட்டா 7ஆம் வீட்டு மேல கலஸ்தர ஸ்தானத்துல இந்த குருவுடைய பார்வை படுறதுனால நீண்ட நாட்களாக இருந்து வந்த திருமண தடைகள் அப்படிங்கிறது முழுமையாக அகலும். கூடிய விரைவில் திருமணம் நடக்குங்க. பிரிந்த காதலர்கள் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் கூட இந்த நேரத்தில் உருவாகும். தன்னை வேண்டான்னு சொல்லிட்டு போன உறவுகள் கூட தன்னை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது, வேண்டாம் இனிமேல் நமக்கு செட் ஆகாது, இந்த லைஃப் வந்து நமக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாது, இந்த ரிலேஷன்ஷிப் இத்தோட பிரேக் பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டு விலகி போனவங்க கூட உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சு, உங்களுடைய தனித்துவம் தெரிஞ்சு, உங்கள தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நம்ம பண்ணது தப்பு. உண்மையாவே அவரு செஞ்சது கரெக்ட்டு. அவங்க பண்ணது தான் கரெக்ட்டு அப்படின்னு சொல்லி வேண்டான்னு விட்டுட்டு போனவங்க கூட உங்கள தேடி வரக்கூடிய ஒரு பந்தங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல உருவாகும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு இந்த விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னா, என்ன விட பாக்கியசாலி யாருமே இல்லைங்க. ஏன்னா, அந்த குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நீண்ட நாட்கள் தடையா இருக்கு. எங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் எதிர்பார்க்கக்கூடியது. குடும்பத்தில இருக்க நபர்கள் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. எங்களுக்குன்னு ஒரு வாரிசு உருவாகாதா அப்படின்னு. இந்த விஷயம் நடந்துச்சுன்னா, என்ன விட அதிர்ஷ்டசாலி, என்ன விட பாக்கியசாலி யாருமே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிறவங்களுக்கு, கரெக்ட்டா இந்த குரு பகவானுடைய பார்வை பாக்கியஸ்தானத்தில் படும்பொழுது, இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட யோகம், ஒரு குழந்தை இருக்கிறவங்களுக்கு 2வது குழந்தைக்கு உண்டான வாய்ப்புகள் கூட இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பாக இருக்குங்க. நீண்ட நாட்களாக புத்திரர் பாக்கியம் இல்லாத இந்த தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படுங்க. சொந்தமா தனக்குன்னு ஒரு வீடு கட்டணும், வண்டி வாகனம் வாங்கணும்னு சொல்லி நெறைய முயற்சிகள் எடுக்கிறேன். எல்லா விஷயத்தையும் வச்சிருந்தேங்க. ஒரு காலத்தில எல்லாமே என்கிட்ட இருந்துச்சு. ஆனா, இது எல்லாமே என்ன நடந்ததுன்னே தெரியல. திடீர்னு என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்புமுனையா
வாழ்க்கையே தலைகீழ்த மாறி இன்னைக்கு எல்லாத்தையுமே இழக்கக்கூடிய சூழல் வந்துருச்சு. எல்லாத்தையுமே இழந்துட்டேங்க. இத எப்படியாவது மீட்டெடுக்கணும்னு தான் இவ்வளோ பெரிய போராட்டம். எனக்குன்னு சொந்தமா ஒரு வீடு வேணுங்க. வண்டி, வாகனங்கள், நகை நட்டு, ஆடம்பரமான சில விஷயங்கள் எல்லாத்தையும் உருவாக்கணும்னு சொல்லி போராடிட்டே இருக்கிறேன். அந்த போராட்டத்துக்கு ஒரு நல்ல பலன் அப்படின்னு கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கூடிய சீக்கிரத்தில பூர்வீகத்தின் மூலமாக சில சொத்துக்கள், அதாவது தாய் அல்லது தகப்பன் மூலமா சில அதாவது சில சொத்துக்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி கோர்ட்டு கேஸ்ல இருந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு கரெக்டான விதத்துல ஒரு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். இதனால உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குவீங்க. சொந்த வீடு கட்டக்கூடிய முயற்சி, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சி, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. ஆரோக்கியத்தில் இதுவரைக்கும் இருந்த அந்த பாதிப்புகள் உங்களை விட்டு முழுமையாக விலகும். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போது. தேவையில்லாத சில பழக்கவழக்கங்கள் அப்படிங்கிறதும், தேவையில்லாத அந்த உணவு பழக்கவழக்கங்கள், அதே நேரத்தில இந்த தூக்கமின்மை, இந்த பிரச்சனைகள் மூலமா ஆரோக்கியத்தில நிறைய கெடுதல்கள் அப்படிங்கிறது உருவாகும். கரெக்டான விதத்தில அந்த பழக்கவழக்கங்கள நீங்க மெயின்டெயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க ஹெல்த்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் அப்படிங்கிறது இருக்குங்க. தேவையில்லாத விஷயத்தில சரியான நேரத்தில தூங்காம, கரெக்டான டைம்ல சாப்பிடாம இருக்கிறதுனால தான், உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுல பாதிப்புகள் கொடுக்கும். அந்த விஷயங்கள் உங்கள விட்டு அகலப்போகுது. கரெக்டான ஆரோக்கியமான உணவு பழக்கவழக்கங்கள், கரெக்டான உடற்பயிற்சிகள் உங்கள ஹெல்த்தியா நல்லபடியா கொண்டு போகுங்க. கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போது. கல்வி ரீதியாக வெளியூர் அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்புகள கூட நீங்க மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். படித்து முடித்தவர்களுக்கு அதே துறையில வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல உருவாகும். அடுத்ததா அந்த கடன் ரீதியாக சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது. இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இன்னைக்கு நான் பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள், வலிகளும், வேதனைகளும் ரொம்ப ஜாஸ்திங்க. ஏன்னா, மன உளைச்சல சந்திச்சுட்டு இருக்கிறேன். காரணமே இல்லாம வந்து கடன் வாங்குற மாரி ஒரு சில சூழ்நிலைகள். எல்லாருமே என்ன பார்த்து சொல்லிட்டாங்க, "இன்னைக்கு இந்த லவ்க்கு இருக்கக்கூடிய காரணமே நீ தான். உன்னால தான் இது நடந்துச்சு. நீ மட்டும் அன்னைக்கு கரெக்ட்டான விதத்தில யோசிச்சிருந்தனா, நீ மட்டும் அவங்களுக்கு பணத்த வாங்கி குடுக்காம இருந்திருந்தா, நீங்க மட்டும் அந்த கடன வாங்காம இருந்திருந்தீங்கன்னா, நீங்க மட்டும் அந்த பணத்த தொலைக்காம நஷ்டப்படுத்தாம இருந்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த நிலையே இல்ல." அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்துக்கும் ஏதாவது ஒரு கார்னர் பண்ற மாரி சில சிச்சுவேஷன் வந்துருச்சு. இதனால தனக்குன்னு இருக்கக்கூடிய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து எல்லாமே தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களே தன்னை வந்து ஏளனமா பேசக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது வந்துச்சு. இந்த நிலையை மாத்திக்கிறதுக்காக இன்னைக்கு நிறைய போராட்டங்கள சந்திச்சுட்டு இருக்கீங்க. அந்த போராட்டம் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில வெற்றி அடையும். ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு வர வேண்டிய தொகைகள் வந்து சேருங்க. அந்த கடன முழுமையா நீங்க அடைச்சு, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும். ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா, உங்களுடைய சுய ஜாதகத்த முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு, அதற்குள்ள திசா புத்திகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது கரெக்ட்டான விதத்தில தெரிஞ்சு, அதன்படி நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்த என்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்த வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு வச்சீங்க அப்படின்னா, தெளிவான முறையில கிடைச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.